சர்வேஸ்வரனாலே சிருஷ்டிக்கப்பட்டதாயுள்ள இந்த கர்மபூமியில் எத்தனையோ ஜென்மாக்களுக்கு மத்தியத்தில் மனுஷ ஜென்மாவை அடைஞ்சு வால்மீகி ராமாயணத்தை சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய பாக்கியத்தை சக்கரவர்த்தி திருமகன் நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணியிருக்கார். அந்த அனுகிரக விசேஷத்தினாலே ராமாயணத்தை முழுக்க கேட்குறோம். அதுலேயும் பூர்வ சரித்திரத்தில் அயோத்தியா காண்டத்தில் பரதன் நமஸ்காரம் பண்ணி திரும்பி நீங்கள் பட்டாபிஷேகம் பண்ணிக்கணும். தேசிகர் சொன்னார், ராமாயணத்தில் எது உயர்வு நாள்? ராமனுடைய பராக்கிரமமோ சீதையினுடைய க்ஷமையோ அதெல்லாம் உயர்வு இல்லை, பரத மகிமா தான் உயர்வுன்னார் அவர். பரதனுக்கு சாதிருஷ்யமான ஒரு பக்தன் உலகத்தில் கிடையாது. நம்மெல்லாம் தீர்த்தத்தை எடுத்து குடிக்கிறதேவே இது சாதாரண ஜலமா விசேஷமான ஜலமானு தெரியுறது. இதில் கொஞ்சம் உப்பு கலந்து கணத்து வாட்டரோ இது மெட்ரோ வாட்டரோன்னெலாம் கேட்குறோம். ஆனால் பகவான் காட்டில் இருக்கிற 14 வருஷமும் பரதன் கோமூத்திரயாச்சகம் பச்சியம் 14 வருஷமும் கோமூத்திரத்தினால வெடிக்கப்பட்ட சாதத்தை சாப்பிட்டு ராமத்தியானத்தோடு இருந்தான். அதனால தான் பரத மகிமை ரொம்ப உயரும். பரதனுக்கு சாதிருஷ்யமான ஒரு பக்தால் உலகத்தில் கிடையாது. அதனால தான் திரும்பி வரத்தே ஆஞ்சநேய சுவாமி திரும்பி வரார். உங்கள் அண்ணா வந்துவிட்டார், பரத்வாஜ ஆசிரமத்தில் தங்கியிருக்கார், இப்போ வரப்போறார்னு உடனே பஞ்சாக்னி மத்தியத்தில் அண்ணா வரமாட்டார். அண்ணா இன்னைக்கு வரலேன்னா இந்த அக்னியில் விழுந்துருவேன்னு பஞ்சாக்னி மத்தியத்தில் பரதன் நின்றுட்டு இருக்கிறத பார்த்தார் ஆஞ்சநேய சுவாமி. அவர் தான் ராமாயணம் சொல்கிறார். அப்போ ராமாயணம் சொல்லும் பொழுது ஒரு ஸ்லோகம் சொன்னார், தம் தர்மமிவ தர்மஜ்ஞம். உலகத்தில் பெரியவாள்லாம் தர்மம் தர்மம்னு சொல்கிறாள். அந்த தர்மத்தை யாரும் கண்ணால் பார்த்ததில்லை, புஸ்தகத்தில் படிக்கிறோம், காதால் கேட்குறோம். ஆனால் தர்மத்தை கண்ணால் பார்த்ததுண்டோ? யாராவது தர்மத்தை பார்க்க முடியுமோ? இப்படி பெரியவாள்லாம் சொன்னதான தர்மமே உருவமா ஒரு உருவத்தை பார்க்குறேன், அது பரதன்னு சொன்னாள். தம் தர்மமிவ தர்மஜ்ஞம். அதில் பரத பக்தி உலகத்தில் பெரிய பக்தி. பரதனும் ராமனும் அப்படி உட்காந்து பேசினாலே அதுக்கு பரதராம சம்வாதம்னு பேரு. அப்ப அயோத்தியா நகர ஜனங்கள்லாம் வந்துடுத்து ராமர் திரும்பி அழிச்சிட்டு போனோன்னு எல்லாம் உட்காந்துருக்கு. அவா 2 பேரும் பேசிக்கிறத பார்க்கறத கண்ணிலேருந்து தாரியமா ஜலத்தை கொட்டினாள். நயாதி அயோத்தியாம். அந்த அயோத்தியா நகர ஜனங்களுடைய கண்ணில் 2 கண்ணிலையும் ஜலம் வருதோ இல்லையோ, ஒரு கண்ணு ஒரு கண்ணிலேருந்து விழறது ஜில்லுன்னு இருக்கு, இன்னொரு கண்ணிலேருந்து வரக்கூடிய ஜலம் உஷ்ணமா இருக்கு. இந்த தூத்தம் குடிக்கிற மிஷின் ஒன்று இருக்கு. ஒரு பட்டன் அமைக்கினா வெந்நீர், ஒரு பட்டன் அமைக்கினா சாதா வாட்டர், இன்னொரு பட்டன் அமைக்கினா ஐஸ் வாட்டர், இப்படி 3 வருது இல்லையா? ஆனால் அந்த அயோத்தியா நகர ஜனங்களுக்கு ஒரு பக்கம் ஜில்லுன்னு வந்தது, ஒரு பக்கம் உஷ்ணமா வந்தது. எதற்கு நாள் ததத்புதம் தைரியம் அவேக்ஷ்ய ராகவம். என்ன அப்படின்னாள், என்னத்தினால அப்படின்னாள், சோகம் ஜாஸ்தியானால் உஷ்ணமா வரும், சந்தோஷம் ஜாஸ்தியானால் ஜில்லுன்னு வரும். 60 வயசான ரொம்ப பிரியமான தாத்தா இறந்து போயிட்டார் அப்படின்னு கல்லிலேருந்து அழறதே இந்த கண்ணீரை கையால் தொட்டு பார்த்தீர்களே ஆனால் உஷ்ணமாக இருக்கும். நம்ம பையன் சிஏ ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிவிட்டான், ஃபஸ்ட் அட்டம்லேயே பாஸ் பண்ணிவிட்டான், உடனே கண்ணிலேருந்து ஒரு ஜலம் வருது பாருங்க, அது சந்தோஷத்தினால ஆனந்தத்தினால வர கண்ணீர்.
அந்த கண்ணீர் எப்படி இருக்கும் அப்படின்னா ஐஸ் வாட்டரில் இருக்கிற ஜில்லிப்பில் இருக்கும். இப்போ அயோத்தியா நகர ஜனக்கு ஏன் ஒரு பக்கம் ஐஸ் வாட்டர் மாதிரி வந்தது, ஒரு பக்கம் உஷ்ணமாக வந்தது அப்படின்னா, பரதன் எப்படியாவது பேசி ராமனை அழிச்சுன்னு வந்துடுவான் அப்படின்னு நினைச்சு பரதன் பேசுறதெல்லாம் கண்ணில் வரக்கூடிய ஜலம் ஜில்லுன்னு வருது, சந்தோஷமாக வருது, ராமன் வந்துடுவான், இதுக்கு பதில் சொல்ல முடியாது ராமனால அப்படின்னு நினைக்கிறார். ஆனால் ராமர் பிதிருவாக்கிய பரிபாலனம் ஒத்த காலில் நின்றுண்டு அதுதான் முக்கியம்னு அவர் நான் வரமாட்டேன்னு சொல்கிறத பார்க்குறதே ராமன் வரமாட்டானோன்னு நினச்சி வருத்தப்பட்டு ஒரு பக்கம் துக்கத்தினால் வருது, ஒரு பக்கம் பரத பக்தியினால் வருது, ஒரு பக்கம் சந்தோஷம், ஒரு பக்கம் வருத்தம். அதெல்லாம் வர்ணித்தார் வால்மீகி, ஃபோட்டோகிராஃபர் மாதிரி அப்படியே வர்ணிக்கிறார். அயோத்தியா காண்டத்தில் ஸ்லோகம் இருக்கு சொல்ல, அது மேலே ஏறி நின்றுட்டு தன்னுடைய புண்ணியங்களை தபஸை முழுக்க இறக்கி கொடுத்தாள். அதனால தான் பாதுகை வாங்கிட்டு வந்து ஆற்றுல பூஜை பண்ணுறது. மகாபரிவா பாதுகை, ஸ்ருங்கேரி சன்னிதானத்தினுடைய பாதுகை எல்லாம் வச்சு பூஜை பண்ணுறது என்னென்ன, அவள் ஒரு தடவை ஏறி நின்னாள் ஏனால் அவளுடைய புண்ணியம் எல்லாம் அதில் இறங்கிடும் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அப்படி பாதுகைக்கப்பட்டா அபிஷேகம் பண்ணி வச்சு அன்னைக்கு காத்தால ஏந்துண்டு ராஜ்ய பாரத்தில் நடக்கக்கூடிய செய்திகளை முழுக்க அந்த பாதுகைட்ட போய் தெரிவிக்கிறாள். நீ இப்போ கூட பார்க்கலாம், காஞ்சிபுரத்தில் மகாபரிவா சன்னிதானத்தில் நம்ம வந்து பிள்ளைக்கு கல்யாணம் பொண்ணுங்க கல்யாணம்னு பத்திரிக்கை கொண்டு போய் வச்செல்லாம் அங்கே இருக்கிற பக்தர் பெரியவா போய் பேசுவார். பெரியவா அங்கே உட்காண்டிருக்கிற மாதிரி உண்மையான ஒரு பக்தியோட அவள் கல்யாண பத்திரிக்கை கொண்டு வந்திருக்கா, இந்த ஊருக்காரான வரிசையாக அதெல்லாம் வாசிப்பார். இந்த ஆத்து பையன் சிரஞ்சீவி, ஆமாம் சௌபாகியவதி, இதெல்லாம் வாசிப்பாள். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே பிரசாதத்தை வச்சு கொண்டு வந்து கொடுப்பாள். அதுபோல் ராஜ்யபார கணக்கு வழக்குகளை எல்லாத்தையும் பரதன் அந்த பாதுகையிட்ட தெரிவிச்சுண்டு ராஜ்யம் ஆள்றான் ராமத்தியானத்தோட. இந்த அந்த பரதன் கிளம்பி போன மறுநாளைக்கு சுவாமி தூங்கி எழுந்தின உடனே லட்சுமணனை கூப்பிட்டு சொன்னாள், லட்சுமணான் நாள் என்ன நாள், இனி ஒரு க்ஷண காலம் சித்திரக்கூடத்தில் தங்க மாட்டேன். ஏன் நாள் கார்த்தால தூங்கி எழுந்தின உடனேவே வாசல்ல வந்து பார்த்தா பரதன் கீழே விழுந்து பெரண்டு அழுதது கண்ணுக்கு நிற்கிறது. யுகாந்தே பாஸ்கரம் யதா பிராஞ்சலிம் பதிதம் புவி. அவன் கீழே விழுந்து பெரண்டு அழுதது கண் முன்னாடி நிற்கிறது. அதனால எனக்கு இந்த இடத்துல இருக்க பிடிக்கல லட்சுமணா, நம்ம இங்கேருந்து கிளம்பிடுவோம்னு கிளம்பினாள். அப்படி கிளம்பி அந்த இடத்த விட்டு நகர்ந்து வரும் பொழுது கிட்டக்க அத்தியுதமான அத்திரியினுடைய ஆசிரமம். இந்த அத்திரியினுடைய ஆசிரமத்துக்கு வராள். சோத்ரேராசிரமமாசாத்ய தம் வந்தே மகாயசாம் தஞ்சாபி பகவான் அத்ரி புத்திரவத் பிரத்யபத்யதாம். ராமர் வரப்போறாரு அவருக்கு தெரியும் அத்திரிக்கு. அதனால வாசல் நின்று ராமர் வரப்போறார்னு ராமரை அவர் எதிர்கொண்டு அழைச்சார். அது எப்படின்னாள், புத்திரவத் பிரத்யபத்யதா. பையன் வெளிநாட்டிலேருந்து வரான்னா அப்பா வாசல் நிற்க மாட்டாரா? ஏர்போர்ட்டில் இறங்கி விட்டான், செக்கிங் ஆகிடுது, வெளியில் சாமான் எடுத்துன்னு வந்து விட்டான், காரில் ஏறிவிட்டான், ஆற்று வாசலுக்கு வந்து விட்டான், தெரு முனைக்கு வந்துடுத்து காருன்னு வாசல் நின்று பையனை அப்பா அம்மா வாசல் நிற்க மாட்டாளா? அது மாதிரி வரவேற்றாராம். உள்ள வந்து நமஸ்காரம் பண்ணி வயசான அத்திரியவர், ரொம்ப கல்ப காலங்களாக இருக்கக்கூடிய தம்பதிகள். அவ வெள்ளிக்கிழமை அம்பாளை நல்ல சுவாசினியை மனசால நினைச்சாலே புண்ணியம். ஆமாம், அனசூயம்மாவை மனசால நினைச்சாலே புண்ணியம். இது உள்ள வராள். உள்ள வந்த உடனே அவளுக்கு நமஸ்காரம் பண்ணினாள். அப்ப அவர் சொன்னார், எனக்கு நமஸ்காரம் பண்ணினா போராது ராமா, உள்ளுக்குள்ளார அனசூயம்மானே ஒரு மாமி இருக்கா, அவருடைய பத்னி, அவள் மகாபதிவிரத, அவளை போய் நமஸ்காரம் பண்ணு. அவள் எப்பேற்பட்டவள் தெரியுமோ,
தசவர்ஷான்யன்யா விருஷ்ட்யா தக்தே லோகே நிரந்தரம் யயா மூலபலே சிருஷ்டே ஜாஹ்னவீ ச பிரவர்த்திதா தசராத்திரம் கிருதா ராத்ரிஹி சேயம் மாதேவ தேனகா அனசூயேதி யா லோகே கர்மபிஹ் க்யாதிமாகதாம். ஒரு 10 வருஷம் மழை பெய்யாமல் இருந்தபோது கங்கையை கொண்டு வந்து உலகம் முழுக்க கங்கா பிரவாகத்தை ஏற்படுத்தி எல்லாருக்கும் தீர்த்த சிரமத்தை போக்கினாள். அனாவிருஷ்டியா தசவருஷாணி ஜாஹ்னவீச்ச பிரவர்த்திதா. மனுஷியால் இல்லை, சஸ்யங்கள், செடி கொடிகள், மரங்கள், பூதராசிகள் எல்லாருக்கும் அந்த கங்கா தீர்த்தம் பிரயோஜனப்பட்டது. அது மாதிரி பண்ணினவள். அது மாத்திரமில்லை, 10 நாளைக்கு சூரியனே உதிக்காமல் ராத்திரியாக பண்ணினவள். தசராத்திரம் கிருதா ராத்திரிஹி. ஆணி மாண்டவியரால் சபிக்கப்பட்டதான ஒரு பொண்ணு இங்கே வந்து அழுதாள். அவர் செபிச்சு விட்டார். நாளை காலத்தால் சூரியன் உதிச்ச உடனே உன் திருமங்கலத்துக்கு பங்கம் வரட்டான்னு விட்டார். அதை கேட்ட உடனே தீர்த்த பாத்திரத்துக்கு எப்படி கையில் ஜலத்தை எடுத்தா, காயேன வசா மனசேந்திரியர்வா புத்தியாத்மனாவா பிரகிருதி சோபாவாதுன்னு தீர்த்தம் விடுறாமே, அது மாதிரி கையில் ஜலத்தை விட்டுன்னு என்ன சொன்னா தெரியுமா? ஒரு சுவாசினியிட்டேந்து ஸ்ரீமங்கல்யத்தை பெருத்திக்கிறாப்புல சூழ்நிலை ஏற்படக்கூடியதான சூரியன் இனி உதிக்கவே வேண்டான்னு பூமியில் விட்டுவிட்டாள். இந்த ஸ்லோகம் சொல்லவே எனக்கு பயமாக இருக்கு. ஏன்னா இன்னைக்கு ரத சப்தமி, சூரியனை ஸ்மரிக்க வேண்டிய நாள். சூரியனே வேண்டான்னு விட்டாள். அப்புறம்தான் தேவேந்திரன் போய் நமஸ்காரம் பண்ணினான். அந்த அவளுக்கு தீர்க்க சௌமங்கல்யத்தை கொடுக்குறோம், நீங்கள் வந்து இறக்கி விடுங்கோள் நாள். அதெல்லாம் முடியாதுன்னு விட்டா. நம்ம கட்டி போட்டது அவனால் இறக்க முடியாதுன்னு. அவன் சொன்னான், கௌசிக சம்ஹிதேன்னு ஒரு புஸ்தகம், அதில் சொல்லியிருக்கு. தேவேந்திரன் என்ன சொன்னான்னா, இந்த அனசூயம்மா கதையை சொல்லி யார் கேட்கிறாளோ அவளுக்கெல்லாம் தீர்க்க சௌமங்கல்யத்தை கொடுக்குறேன்னு நானா. கபில தேவஹூதி சம்பாதத்தில் பாகவதத்தில் நரகத்தை முழுக்க வர்ணித்தார். அதை கேட்டவம்மா தேவஹூதி அம்மா நடுங்கினாள். கிருஷ்ணா பயமாக இருக்கே கிருஷ்ணா, இத்தனை நரகம் இருக்கா, என்னையும் அங்கெல்லாம் அழிச்சிரும் போவாளோடா, பயமாக இருக்கேன்னாள். சுவாமி சொன்னாள், உன் கதையை கேட்குறவளுக்கே நரகம் கிடையாதுங்கிறதே உனக்கு என்னமா நரகம் சித்திக்குமம்மா. அதுபோல் இந்த கதையெல்லாம் எதற்காக சொல்கிறோன்னா, யாருக்கோ க்ஷேமம் ஏற்படட்டுமே, மங்களம் ஏற்படட்டுமே. எத்தனையோ தம்பதிகள் பிரிஞ்சு இருக்கா, அவள்லாம் சேரணும். அவாவா ஃபோன் பண்ணுறா, வந்து பார்க்குறா, ஜாதகத்துக்கு நீட்டுறா, இதெல்லாம் பார்க்குறதே பயமாக இருக்கு. ஒரு உயிருள்ள ஜீவனை கன்னிகாதானம் பண்ணி கொடுத்து 33 கோடி தேவதைகள் அக்னி சாட்சியாக கல்யாணம் பண்ணின்ற பின்பு அந்த பொண்ணை விட்டு பிரியணும்னு அவனுக்கு எப்படி வரும் மனசு? யோசிச்சு சொல்லுங்க. அதனால தான் சீத்தை சொல்லிவிட்டாள் ஹனுமாரை பார்த்து. ஹனுமன்னு நாள் என்னென்னாள், அடுத்த மன்வந்தரம் யுகங்களில் நீ பிரம்மதேவனா இருந்து எல்லாரையும் சிருஷ்டிக்க கடவாய். இந்த பிரம்மா சிருஷ்டிக்க தெரியாமல் சிருஷ்டிச்சு விட்டார் போல இருக்க. பிரம்மதேவன் சிருஷ்டிக்க தெரியாத சிருஷ்டிச்சு விட்டார். எல்லா சுவாசினிகளும் கண்ணிலேந்து ஜலம் விடுறாள். எல்லா இடத்துலையும் ஸ்திரீக்கள் அடறாள். அந்த மாதிரி ஸ்திரீக்கள் இனி அட வேண்டாம், அடுத்த தர நீ சிருஷ்டிகர்த்தாவாக வந்து சிருஷ்டிக்கும் பொழுது எல்லா பொம்மநாட்டிகளையும் சந்தோஷமாக சிருஷ்டிச்சுடுனாள். அதனால தான் இன்றைக்கும் ஆஞ்சநேயனுடைய அஷ்டோத்தரத்தில் எடுத்து பாருங்க, பவிஷ்யத் சதுரானனாய நமஹ. இனி அவர் பிரம்மதேவனாக மாறப்போறார், அவர் உலகத்தை சிருஷ்டிக்க போறார். அதனாலே அவருக்கு பவிஷ்யத் சதுரானனன் அப்படின்னு பேர் அவருக்கு. அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அப்படி சூரியனை நிறுத்தினாள். அது மாத்திரமல்ல, இங்கே தான் நீ தத்தாத்திரேயம் பண்ணினவள். உனக்கு அம்மா இவள். சா இயம் சேயம் மாதேவ, இவள் உனக்கு அம்மா மாதிரி.
ஏன்னா நீ ஏற்கனவே இங்கே வந்து தத்தாத்திரேயாவதாரம் இங்கே வந்து பண்ணியிருக்காய், உனக்கு அவள் அம்மா அப்படிங்கிறார் சொல்ல. இப்போ தான் வெளியில் வராள். அவளுக்கு வந்த உடனே சிதிலாம் வலிதாம் விருத்தாம் ஜரா பாண்டரமூர்தஜாம் சததம் வேபமானாங்கீம் பிரவாதே கதளீயதா. ஆமாம், அப்படி வெளியில் வராள். வயசான சரீரம், ஏதோ தெம்பு பலம் இருக்கு. உலகத்தில் சரீரத்தில் தெம்பு இல்லை, எலும்பு பலம் இருக்கு. அதுதான் அந்த எலும்பு பலத்தில் மெதுவாக கம்பை பிடிச்சின்னு மெதுவாக நெத்தி நிறைய குங்குமம் தட்டுன்னு அப்படி வெளியில் வராள். வந்த உடனே அவள் ஆத்துக்கார் தான் சொல்லியிருக்காரு, என்ன நமஸ்காரம் பண்ணது போராது, அவளை போய் நமஸ்காரம் பண்ணனே. ராமன் சீதை போய் நமஸ்காரம் பண்ணினாள், லட்சுமணன் நமஸ்காரம் பண்ணினாள். பெரியவாளை பார்த்தா நமஸ்கரிக்கிறேங்கிற எண்ணமே இப்போ போயிடுச்சு பாரத தேசம் முழுக்க. முந்தியெல்லாம் ஆவணி ஆகட்டோன்னா அக்ரஹாரத்தில் எல்லா ராத்துக்கும் போய் நமஸ்காரம் பண்ணுவா. கோயிலில் எல்லாரும் சேர்ந்து பூனை போட்டுப்பா, வரிசையாக நமஸ்காரம் பண்ணி எழுந்திருக்கூட உடம்புலாம் ஆட்டு விட்டு போயிடும். ஆமாம், நமஸ்காரமே கிடையாது. எல்லாம் ஒருத்தருக்கு கை குலுக்கிக்கிறான், அதோட ஸ்ரேப்ஸ் நமஸ்கரிக்கிறதே போயிடுது. ஒரு தீபாவளிக்கு நமஸ்காரம் பண்ண ஒரு பெரியவா இல்லை. ஆமாம், அப்பா அம்மா அண்ணா மண்ணி ஊர்படி அத்தை ஆத்துக்காரர் மாமா மாமி இத்தனை பேர் சுற்றி வர இருப்பா. எல்லாருக்கும் போய் நமஸ்காரம் பண்ணுவா தீபாவளி அன்னைக்கு. எல்லாம் குழந்தையெல்லாம் இப்போ வெளிநாட்டில் இருக்கு, யாருக்கு நமஸ்காரம் பண்ணுறது யோசிச்சு சொல்லுங்களேன். நான் சொல்கிறேன், யாராவது ஒரு புள்ள தீபாவளி அன்னைக்கு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் வீடியோ காலில் வந்து அப்படியே எய்த்தாப்பில் நில்லுங்க நான் நமஸ்காரம் பண்ணுறேன்னு சொன்னோம் உண்டோ? அந்த மாதிரி ஒருத்தர் நமஸ்காரம் பண்ணினான்னா கடுக்கனோட காதை நறுக்கி கையில் கொடுத்துட்றேண்ணா? கிடையாது, கிடையாது. நமஸ்காரம் பண்ண தான் மனசுக்கு ஒரு வினயம் வரும். அதனால தான் கிராமத்துலலாம் பாருங்கோ, வாசப்படி கட்டும்பொழுது அந்த வாசப்படியினுடைய துவாரம் சின்னதாக இருக்கும். அந்த வீட்டுக்குள்ளாரையே வணங்கிண்டே உள்ளே செல்வது போலே அமைக்கப்பட்டிருக்கும் வீடுகள். அதனால தான் சிறுக கட்டி பெருக வாழ்ந்தார். நம்மெல்லாம் இப்போ பெருக கட்டி சிறுக வாழறோம். பெரிய வாசப்படி பெருசாக இருக்குது. வாச கேட்டு 4 லட்சம் ரூபா வாச கேட்டு. துருவும் பிடிக்காது, பெயிண்ட்டும் அடிக்க வேண்டாம், அலுமினியம் கேட்டு. எண்ணெய் போட வேண்டாம், பெயிண்ட் அடிக்க வேண்டாம், 4 லட்சம். ஒரு 400 ரூபா கொடுத்து பிள்ளையாருக்கு ஒரு பூஜை கிடையாது, ஆனால் வாசை கேட்டு 4 லட்சம். இப்படிதான் இருக்கு பிரபஞ்சம். ஆக தெய்வ பலத்தை தெய்வம் மேல இருக்கிற நம்பிக்கை குறையிறது ஜனங்களுக்கு வர வர. எதுக்கு சொல்ல வரேன், அது போய் நமஸ்காரம் பண்ணினாள், ஆசீர்வாதம் பண்ணி. அப்போ சொன்னாலாம், புருஷாலோட பேசட்டும், பொம்மநாட்டி நம்ம 2 பேரும் தனியாக பேசுவோம், உள்ளவா அப்படின்னு உள்ள அழிச்சின்னு போய் ஒரு ஆசனத்தில் உட்காந்து வச்சுட்டு அவளை பார்த்து சொன்னாள், தியக்த்வா ஞாதி ஜனம் சீதே மானமிருத்திஞ்ச பாமினி அவருத்தம் வனே ராமம் திஷ்ட்யா த்வம் அனுகச்சசி நகரஸ்தோ வனஸ்தோ வா பாபோ வா யதி வா சுபஹ யாசாம் ஸ்திரீணாம் பிரியோ பர்த்தா தாசாம் லோகா மகோதயா. அவர் சொன்னாள், ஞாதி ஜனம் தியக்த்வா, எல்லா சொந்தக்காரா எல்லாத்தையும் விட்டுட்டு ஆத்துக்காரரே கத்தின்னு காட்டுக்கு வந்தேம்மா நீ புடவை எடுத்துட்டு. எனக்கு தெரிஞ்சு ஒரு பொம்மநாட்டிக்கு கணவனை விட ஒரு பெரிய கடவுள் தெரியலடினாள். ஸ்திரீனாம் ஆரியஸ்வபாவானாம் பரமம் தெய்வதம் பதி. அவனை விட ஒரு பெரிய கடவுள் எனக்கு தெரியல. அவன் நல்லவனாக இருக்கட்டும், சுமாராக உள்ளவனாக இருக்கட்டும், நகரத்தில் வசிக்கிறவனாக இருக்கட்டும், காட்டில் வசிக்கிறவனாக இருக்கட்டும், கணவன்னா அவன் பின்னாடி போயிட வேண்டியது. அப்படிதானே சொல்லப்பட்டிருக்கு. நீ வந்தது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்ல. அப்பதான் அவன் சொன்னாள், எங்க ஆத்துக்காரர்
எம் மேல பிரியத்தை வச்சிருக்கார். ஒரு அழகான கணவன் அளவு கடந்த அன்பை என் மேத வைக்கும் பொழுது அவனை விட்டு பிரியணும்னு எனக்கு தோணுமாம்மா? தோணாதம்மா. அவ ஒரு பதம் சொன்னாள், அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் அப்படியே சொல்றேன். ஸ்திரானுராகோ தர்மாத்மா மாத்ருவத் பித்ருவத் பிரியா. கல்யாணம் பண்ணிக்கிற அன்னைக்கு மேடையில் என்னை பார்த்து எங்கள் ஆத்துக்கார் திருமங்கல்ய தாரணம் பண்ணும் பொழுது என்ன பிரியத்தை வச்சாரோ அந்த பிரியம் இன்னி வரையில் ஆடாமல் அசங்காமல் இருக்கு. ஸ்திர அனுராகா. அது அப்படியே இருக்குமான்னு எனக்கு தெரியல. இப்போ கல்யாணத்தும் போது வீடியோ எடுக்கிறா, அதுக்கப்புறம் அவள் கல்யாணம் ஆகி குழந்தைகள்லாம் அடைஞ்சு பின்னாடி வயசாகி ஷஷ்டிப்த பூர்த்தி பண்ணிக்கிறா. அந்த ஷஷ்டிப்த பூர்த்தியிலையும் வீடியோ எடுக்கிறா. கல்யாணத்தன்னைக்கு அந்த பொண்ணு வழியில் வரதே பாருங்க, கையெல்லாம் நடுங்கின்றே வரும். 9 வயசு கட்டி அவளை அழைச்சின்னு வரதே கையை காலெல்லாம் வடவட நடுங்கும். அதே அவள் ஷஷ்டிப்த பூர்த்திக்கு ஓடி வரும் பொழுதோ கல்யாணத்து பொண்ணு வந்த பயம் அப்போ இருக்கும் அவளுக்கு. சத்த யோசிச்சு பைசாமலுங்க ஒன்றா இல்லை எனக்கு தெரியும்பள் மேடையில் வந்த ஸ்திரானுராகோ தர்மாத்மா. அந்த பிரியத்தினுடைய மில்லி மீட்டர் இருக்கே, அந்த மீட்டர் ஒரு க்ஷண கூட ஒரு முள்ளு கூட குறையல்ல. அதே பிரகாரம் நானும் ராமனும் வாழறோம். ஸ்திரானுராகோ தர்மாத்மா மாத்ருவத் பித்ருவத் பிரியா. ஒவ்வொரு ஆன்மகனும் உணரணும். அதை உயிரோட ஒரு ஜீவனை நமக்கு கொண்டு வந்து கொடுக்குறானே ஒரு மாமனார், அவனை நம்ம அந்த பொண்ணை எப்படி வச்சுக்கணும்னு உணரணும். உணர்ந்தாலே ஏன்னால் உலகத்தில் ஒரு பொம்னாட்டி கஷ்டப்பட மாட்டார். ஒரு பொன் கண்ணுலேருந்து ஜலம் வராது. அந்த உணர்வு இல்லாததுனால. அந்த உணர்வு ஏன் இல்லை தெரியுமோ? சத்சங்கத்துக்கு வரல. இந்த மாதிரி உபன்யாசத்துக்கு வந்து கேட்டாலே ஆனால் அவளுக்கு அந்த உணர்வு வரும், இல்லைன்னா வராது. அதனால நீ நல்ல சின்ன பொண்ணா இருக்க, ஒரு நகை போட்டுக்கல. எனக்கு நகை இல்லாமல் நீ இருக்கிறத பார்க்க எனக்கு பிடிக்கல. அதனால நான் தேவலோகத்திலேருந்து ஒரு செட்டு நகையை வரவழித்து நகையெல்லாம் போட்டு விட்டு தனக்குத்தானே பின்னிக்கிறதே பொம்நாட்டிகளுக்கு அலுப்பாக இருக்கும். ஆனால் கிட்டக்க ஒரு அம்மாவோ மாமியாரோ பின்னி விட்டால் சந்தோஷமாக இருக்கும். தனக்குத்தானே பின்னிக்கிறதே அழுக்கிறது. அதனால் அவள் சரியாக தலையெல்லாம் மாறி பின்னிக்கல போல இருக்கு. நீ உட்காரு, நான் தலைவாரி விடுறேன்னு அழகாக எண்ணெயை தடவி தலையெல்லாம் மாறி விட்டு புது ட்ரெஸ்ஸு போட்டு விட்டு நகை நட்டையெல்லாம் போட்டு ஒரு வியாச பீடம் மாதிரி ஒரு ஆசனம் போட்டு அதில் உட்காந்து வச்சு உன்னுடைய சீதா கல்யாணம் ரொம்ப நன்னா நடந்ததுன்னு கேள்விப்பட்டேன். இந்த சீதா கல்யாணத்தை நீ ஒரு தடவை சொல்லணும், நான் காதால் கேட்கணும். அவள் ஸ்டேஜில் இருக்கிற இந்த கால பொம்மநாட்டியா நான் பார்க்காத கல்யாணமாக இதெல்லாம் பார்த்துருக்கேன், வேலையை பாருங்கோம்பா. ஆமாம், அவள் எத்தனையோ கல்ப காலமாக இருக்கா. தத்தாத்திரே முப்பெரும் தெய்வத்தையும் பெற்றெடுத்தவள் அவள். அவளுக்கு இந்த சீதா கல்யாணம் கேட்டால் ஆகணும்னு இல்லை. ஆனால் அந்த சீதா கல்யாணம் கேட்டால் புண்ணியங்கிற உணர்வு இருக்குது பாருங்க, பக்தி இருக்குது பாருங்க. அதுதான் இங்கே போற்றப்பட வேண்டிய ஒரு குணம். நீ சீதா கல்யாணத்தை சொல்லணும்னு சொல்ல அத்தியுதமாக சீதா கல்யாணத்தை முழுக்க சொல்றாள். விஸ்வாமித்திரரோட வந்தாள், சிவதனுஷை முறிச்சாள். உடனே எங்க அப்பா கன்னிகாதானம் பண்ண ஆரம்பிச்சார், வாங்கிக்க மாட்டேன்னு விட்டார். அப்புறம் தசரதன் அழிச்சுன்னு வந்து மாமனார் அழிச்சுன்னு வந்து என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்தாளுங்கிற அந்த சீதா கல்யாண விற்த்தாந்தங்களை முழுக்க சொல்ல வியக்தாட்சரபதம் சித்திரம் பாஷிதம் மதுரம் துவயா ரமேஹம் கதயா தே தூ திருடம் மதுரபாஷினி. அக்ஷரங்கள் எல்லாம் குறைச்சி அழகா சீதா கல்யாணத்துக்கு சொல்லிவிட்டாய், ரொம்ப சந்தோஷம்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்ப அயோத்தியா காண்டத்தை பூர்த்தி பண்ணி ஆரண்ய காண்டத்துக்குள்ளார நுழைகிறார்கள். பிரவிஷ்யது மகாரண்யம் தண்டகாரண்யமாத்மவானி ததர்ஷராமோ துர்தர்ஷா தாபசாஸ்ரம மண்டலம். மகாரண்யம் பெரிய காட்டுக்குள்ளார வராள். அந்த பெரிய காட்டுக்குள்ளார அவர் வரத்தை பார்த்த உடனே அங்கே இருக்கக்கூடிய ரிஷிகள் எல்லாரும் ஓடி வந்து ராமன் கிட்டக்க வராள். ஒருத்தர் மாத்தியானம் பண்ணிட்டு இருக்கார், ஒருத்தர் சந்தியாவந்தனம் பண்றார்,
ஒருத்தர் அக்னிஹோத்திரம் பண்ணுறார், ஒருத்தர் பிரம்ம யஜ்ஞ பிரஷ்னம் சொல்கிறார், ஒருத்தர் சிவ பூஜை பண்ணுறார். எல்லாரும் அந்தந்த காரியத்தை அப்படியே நிறுத்திவிட்டு நேராக ஓடி வந்து ராமன் கிட்டக்க ஓடி வராள். சுவாமி சொன்னாள், உங்கள் கர்மானுஷ்டானெல்லாம் முடித்த பின்பு எங்கிட்டக்க வரலாம்னாள். சுவாமி அப்போ சொன்னார், ரிஷிகள்லாம் இந்த சந்தியாவந்தனம், இந்த பிரம்மயஜ்ஞ பிரஷ்னம், இந்த சிவ பூஜை, சர்வபூதங்களுக்கு அனுகம்பை, இந்த மாதிரியான குணங்களால் எந்த பகவானை போய் நான் அடையணுமோ அந்த பகவான் இங்கே எதிர்த்தாப்புல வில்ல வச்சுன்னு எதிர்த்தாப்புல நிற்கிறதே, நான் திரும்பி இந்த சந்தியாவந்தனத்தை திரும்பி பார்ப்பேனோ? எம்பிபிஎஸ் முடித்த பையன் யாராவது ஒருத்தன் ஏ ஃபார் ஆஃபில் பி ஃபார் பால்னு படிப்பேனோ? படிக்க மாட்டான். அது முடிஞ்சாச்சு. அதுபோல கர்மானுஷ்டானம் பண்ணி திருட விஸ்வாசம் வந்து பக்தியோட ஞானத்தை அடைஞ்சு பகவானை போய் அடையணும்னு நினைக்கும் பொழுது அந்த பகவானே எதிர்த்தாப்புல வந்து நிற்கும் பொழுது சாத்தியம்னு ஒன்றும் சாதகம்னு ஒன்றும். கர்மானுஷ்டானங்கிறது சாதகம், பகவானுடைய சாரூபியம் சாமீப்பியங்கிறது அப்படி சொல்லப்பட்டிருக்கு. சாதகம் சாரூபியம் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. சுவாமி சொன்னாள், கவலைப்படாதீர்கள். அவதான் சொன்னாள், நெஸ்ததண்டா வயம் ராமா ஜிதக்ரோதா ஜிதேந்திரியாக ரட்சிதவியாஸ்த்வயா சஸ்வதி கர்ப்பபூதாஸ்தபோதனாக. நீங்கள் தான் என்னை ரட்சிக்கணும், இங்கே நிறையா ராட்சசர்கள்லாம் வந்து துன்புறுத்துறார்கள்னு சொல்ல பகவான் கிட்டத்தட்ட அந்த ரிஷிகளுடைய மத்தியத்தோட 10-12 வருஷம் அரண்யத்தில் இருந்தார். ரிஷிகளோடு இருந்தார், மகான்களோடு போய் இருந்தார். அப்பதான் அந்த விராதவதம் நடக்கிறது. விராதவதம் பண்ணினாள். அதுக்கப்புறம் சரபங்கருடைய ஆசிரமத்துக்கு வந்தாள். சரபங்க ஆசிரமத்துக்கு வந்தா வாசல்ல யாரோ ஒரு தேர் நிற்கிறது. சுவாமி பார்க்கிறார், இந்த தேவேந்திரன் வந்திருக்கான் போல இருக்கு, இது தேவேந்திரனுடைய தேர். இது அந்த தேவேந்திரன் வந்துட்டு போன பின்பு நம்ம உள்ள போய் சரபங்கரை பார்ப்போம், இப்ப போக வேண்டாம் நாள். ஒரு மணி நேரம் கழிச்சு சரபங்கர் ஆசிரமத்திலேருந்து தேவேந்திரனுடைய தேர் கிளம்பி போயிடுச்சு. அதுக்கப்புறம் பகவான் நேர உள்ள போய் சரபங்கரை போய் பார்க்கிறாள். அக்னிஹோத்திரமுபாசீனம் சரபங்கமுபாகமதே பிரம்மலோகம் நகச்சாமி த்வாமதிருஷ்ட்வா பிரியாதிதிம். அக்னிஹோத்திரமுபாசீனம், இந்த கார்கபத்தியம் தட்சிணாக்னி ஆஹ்வனீயம்னு 3 அக்னியை மூட்டி அக்னிஹோத்திரம் பண்ணிட்டோம். கண்ணை மூடின்னு தியானம் பண்ணுவாள். பழைய காலங்களில் அக்னிஹோத்திரிகள்லாம் அழகா தியானம் பண்ணுவாள். உபாசனத்திலேயே ஜுஹுதி அப்படிம்பாள். சம்சாரம் பின்னாடி நின்று இந்த சமித்த அக்னியில ஹோமம் பண்ணலாமான்னு கேட்கிறான். பண்ணுங்கள்னு சொல்றார். ஹோஷ்யாமி ஜுஹுதி, அந்த ஜுஹுதின்னு சொல்லி அந்த சமித்த அக்னியில வச்சா அந்த அக்னியில அந்த சமித்து முழுவதும் சிரிதமாகும் வரையில் அந்த தம்பதிகள் பேசக்கூடாது, மௌனமா இருக்கணும். மௌனமா இருந்துட்ட அந்த இருக்கக்கூடிய அந்த யஜ்ஞேஸ்வரனை மனசால தியானம் பண்ணணும், மௌனத்தை கடைப்பிடிக்கணும். அந்த சமித்து முழுக்க முடிஞ்சுடுத்துன்ன பின்புதான் சூர்யாய ஸ்வாஹா அக்னேயே ஸ்விஷ்டகிருதே ஸ்வாஹா. அதுபோல அந்தந்த இடங்கள்ல அந்தந்த இடத்துல பேசாமல் பகவானை தியானம் பண்ணின்னு இருக்கு. மகான்கள்லாம் எப்போதுமே அப்படி இருப்பா. அக்னிஹோத்திரமுபாசீனம் சரபங்கமுபாகமது. ஆமா, அப்படி உட்கார்ந்துட்டு இருக்காள். போன உடனே சரபங்கரை பார்த்து நமஸ்காரம் பண்ணி அக்னிஹோத்திர சாலையில இப்படி சந்தோஷமா இருந்த பொழுது சரபங்கர் அவளை வரவழைச்சு அர்க்யம் பாத்தியம் ஆச்சமனியம்லாம் கொடுத்து, ராமா இப்பதான் தேவேந்திரன் வந்தான், தேவேந்திரன் வந்து பிரம்மலோகத்துக்கு வாருங்கள், உங்களுக்கு ஆயுசு பூர்த்தி ஆயிடுதுன்னு சொன்னான். இல்லப்பா, ராமபிரான் சக்கரவர்த்தி திருமகன் இப்படியே நடந்து வந்துட்டு இருக்கார்,
அவரை பார்த்த பின்பு வரேன். பிரம்மலோகம் ந கச்சாமி துவாம் அதிருஷ்டுவா பிரியாதிதிம். ஒன்னை பார்க்காமல் பிரம்மலோகம் நான் வரமாட்டேன். கேட்கவே ஆச்சரியமா இருக்கு. ஒருத்தர் ஆயுசு பிடிக்கிறதுக்காக கிட்டக்க வந்து நின்னா, இல்லைப்பா 1 மணி நேரம் கழிச்சு வரேன்னா யமதூதரை விட்டு போகணும். பேப்பரில் படிக்கிறதே எப்படி போட்டிருக்கு தெரியுமோ? காப்பி குடித்து கொண்டே இருந்தார், உயிர் பிரிந்து விட்டது, கடவாயால் காப்பி வழிந்தது அப்படின்னு போட்டிருக்கு. இந்த கொண்டு போகிற யமம் சித்த அந்த காப்பியை குடிக்கிற வரியெல்லாம் விட்டு வைக்கப்படாது ஐயா. என்ன அந்த மூச்சு காத்து கணக்கு இருக்கு, அந்த கணக்கு முடிஞ்ச உடனே பிடிச்சி இழுத்துன்னு விடுவாங்க. அவர் சொல்றார், இவன்கிட்ட யமதூதனும் அல்ல, யம தர்மராஜாவும் அல்ல, தேவேந்திரன் ரதத்தை வச்சு கூப்பிடுறான் பிரம்மலோகம் வாங்கன்னு. இவர் என்ன சொல்றார்? ராமனை பார்க்காமல் பிரம்மலோகம் வரமாட்டேங்கிறார். பிரம்மலோகம் ந கச்சாமி, நான் போகமாட்டேன்னு விட்டேன் சொல்லி அத்தியுதமாக சரபங்கருக்கு மோட்சத்தை கொடுத்து சுதீக்ஷ்ணனுடைய ஆசிரமத்துக்கு வந்து சுதீக்ஷ்ணரை பார்த்து அகஸ்தியரை பார்த்து மகான்களுடைய அத்தியுதமான அனுகிரகத்தை வாங்கின்ற போது அப்பதான் சொன்னார் அகஸ்தியர், கிட்டக்க அத்தியுதமான ஒரு இடம் இருக்கு, பஞ்சவடின்னு ஒரு இடம் இருக்கு, அங்கே போய் தங்கு, ரம்யமான இடம், அங்கே போனார் அகஸ்திய பகவான். உடனே பஞ்சவடியில் வந்து தங்கிறாள். பஞ்சவடியில் தங்கினா ராத்திரி பனி கொட்டுறது, கொட்டக்கூடிய பனியில ராமனும் சீத்தையும் தூங்கி போயிட்டாள். வெடிஹார்த்தால ஏந்துண்டு குழந்தை லட்சுமணன் எங்க இருக்கான்னு பார்ப்போம்னு வெளியில வந்து பார்க்கிறாள். வெளியில வந்து பார்த்தா கொற்ற பனியில அப்படியே லட்சுமண சுவாமி நின்றுட்டு இருக்கான்னு காவ காத்துண்டு. இதெல்லாம் ராமாயணத்தில் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம இந்திய எல்லையில் சத்ருக்கள் யாரும் வரக்கூடாதுன்னு பனியில் நிற்கிறா பாருங்க, மேலெல்லாம் சொட்ட சொட்ட. நம்மெல்லாம் நம்ம வாழ்நாளில் ஒரு தடவையாவது மனசால அவளை ஸ்மரிச்சிருப்போமா? எத்தனையோ நோயாளிகளை சுச்சி அசுச்சி பார்க்காமல் தொட்டு கிளீன் பண்ணி சுத்தப்படுத்துகிற நர்ஸெல்லாம் மனசால நமஸ்கரிச்சிருப்போமா? வாசலில் கொட்டக்கூடிய எச்ச பத்து தீட்டு எல்லாத்தையும் அள்ளக்கூடிய அந்த தொழிலாளர்களை எப்பவாவது மனசால நமஸ்கரிச்சிருப்போமா? அப்ப நம்மெல்லாம் நன்றி இல்லாதவர்கள், அதுதான் உண்மை. கிருத்தகணர்கள், அதுதான் உண்மை. எப்படி வாழறோம், நம்மளுடைய வாழ்க்கைக்கு யாரெல்லாம் நமக்கு உபகாரம் பண்றா, அதெல்லாம் யோசிச்சோமா? யோசிக்கல. படிப்பு பணம், படிப்பு பணம், இந்த 2 தான் மனசுல இருக்கு. 3வது தாட்டே இல்லை, எண்ணமே இல்லை. ஒரு பெரிய ஹோட்டல்ல துப்பாக்கி சூடு நடத்தினான் சில வருஷங்கள் முன்னாடி பம்பாயில. அங்க போய் இராணுவர்கள் எல்லாரும் போய் நின்றுட்டு எத்தனையோ பேர் உயிரை விட்டு எல்லாரையும் காப்பாற்றி கொடுத்துட்டோம். இதுக்கப்புறம் அந்த இடத்துல எந்த விதமான கஷ்டமும் இல்லைன்னு ஊர்ஜிதப்படுத்தின பின்பு அந்த இருக்கக்கூடியதான இராணுவ வீரர்கள் கிளம்பி போகும் பொழுது அதிலேருந்து காப்பாற்றப்பட்டவா எல்லாரும் இந்த பஸ்ஸு கிட்டக்க நின்று கதறி அழுதார்கள். உங்களால் அல்லவோ நாங்கள்லாம் உயிர் பிழைச்சோம். எல்லாரும் கையில் ஒரு ரோஜா பூவை கையில் வச்சுன்னு, அவளால் அதுதான் ஒரு பூஜையாக கொடுக்க முடியுது, சன்மானமாக. தஞ்சாவூர் மாவட்டத்துக்கிட்ட ஒரு பஸ்ஸு, ஸ்கூல் பஸ்ஸு போயிட்டே இருக்கிறதே அந்த பஸ்ஸு கவிழ்ந்து தண்ணியில் விழுந்துடுச்சு. அங்கே இருக்கக்கூடிய டீச்சர் என்ன பண்ணினா, அவளும் தண்ணியில் விழுந்தவள் இறங்கி போய் ஒவ்வொரு குழந்தையா தூக்கி தூக்கி காப்பாற்றி காப்பாற்றி கரையில் கொண்டு வந்து போடுறாள். ஒரு 7 குழந்தை 8 குழந்தை 9 குழந்தையை காப்பாற்றி விட்டால், இந்த 10வது குழந்தையை காப்பாற்ற போகும்போது அவளால் மூச்சை தம் கட்ட முடியல, தண்ணியில் விழுந்து உயிரை விட்டு விட்டாள். யாருக்காவது தெரியுமா?
உலகமே எப்படி இருக்கு அப்படின்னா, புறத்தியாருக்காக நம்ம உயிரையும் கொடுக்கறதுக்கு பாரத தேசத்துல எல்லாரும் தயாரா இருந்தா அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. இப்ப எல்லாரும் சுவார்த்தமா மாறினாலே காரணம் என்ன அப்படின்னா, ஒன்னும் துஷ்பிரச்சாரத்தால புத்தி கலங்கித்து, கலியுகத்தினால புத்தி கலங்கித்து. இந்த ரெண்டு காரணத்தினாலதான் இந்த சுவார்த்தங்கிற எண்ணம் வந்துடுச்சு எல்லாருக்கும். அதுபோல இப்ப இந்த சீனை வர்ணிக்கிறதே அந்த சீன் எனக்கு ஞாபகம் வந்தது, அதனால அதை சொல்றேன். ராமர் அப்படி தூங்கி எழுந்துன்னு பார்த்துட்டு வாசல வந்து பார்க்கிறார். பனி கொட்டுறது, லட்சுமண சுவாமி கையில வில்ல வச்சுன்னு பாதுகாப்பா நின்றுட்டு இருக்கான். அவன் கிட்டக்க வந்து நின்றுண்டு அவனை பார்த்து சொன்னாள், லட்சுமணா, உனக்கு சமமானவன் பாவஜ்ஞேன கிருதஜ்ஞேன தர்மஜ்ஞேன ச லக்ஷ்மணா ஸ்வயா புத்திரேன தர்மாத்மா ந சம்வருத்தः பிதா மமா. லக்ஷ்மணனை கூப்பிட்டு சொன்னாள், லக்ஷ்மணா, உனக்கு சதிருசமான ஒரு குழந்தை உலகத்தில் கிடையாது. நம்ம அப்பா 4 குழந்தையும் நல்ல குழந்தைகளாக பெற்றெடுத்தார். நீ பார்த்துனத்தினால அல்லவோ நான் தூங்கி போயிட்டேன். நீயும் 12 மாசம் தாண்டா இருந்தேன், நானும் 12 மாசம் தாண்டா இருந்தேன். நான் தூங்கிறது, நீ பனியில நிற்கிறதா? இது என்னடா அது? உன்னை விட உலகத்தில் பக்தன் உண்டாடோடான். அப்பா அவன் என்ன சொன்னான் தெரியுமோ? நான் தான் உலகத்தில் பெரிய பக்தன்னு சொல்லலை. என்ன பத்ரன்னு சொல்லாதீங்கோ, ஜிதஸ்வர்கஸ்தவ பிராத்ரா பரதே நமஹாத்மனா. என்ன போய் பக்தன்னு சொல்லேன்? நான் பக்தன் இல்லை. அம்மா வாங்கி கொடுத்த ராஜ்யத்தை கூட வாங்கிக்காமல் ஜட போட்டு ராமபக்தியோடு இருக்கானே, என்னை விட உயர்வு பரதன்னு சொன்னான் லட்சுமணன். அப்ப சுவாமி என்ன சொன்னார் தெரியுமா? தாமே வேக்ஷ்வாகுநாதஸ்ய பரதஸ்ய கதாம் குரு. நம்மெல்லாம் ராமனை பார்த்து இக்ஷ்வாகுநாதன்னு சொல்றோம், இக்ஷ்வாகு வம்சன்னு சொல்றோம். சுவாமி என்ன சொல்றார்? இக்ஷ்வாகுநாதன் பரதன்கிறார். ஆமாம், இக்ஷ்வாகுநாதனா இருக்கக்கூடிய பரதனுடைய கதையை சொல்லுடா, கேட்க கேட்க ஆனந்தமா இருக்கு, உன் வாயால சொல்லணும்னு சொல்லி அப்படி சந்தோஷமாக அவர்கள் பஞ்சவடியில வாசிச்சிட்டு இருக்கும் பொழுது அப்பதான் வராள். யார் வராள்? தம் தேசம் ராட்சசி காச்சித் ஆஜகாம யத்ருச்சயா சாது சூர்பனகா நாம தசக்ரீவஸ்ய ரக்ஷசः பகினீ ராமமாசாத்ய ததர்ஷத்ரிதசோபமம். ஆகாசத்தில் வராள். ராவணனுடைய சகோதரியா இருக்கக்கூடிய சூர்பனகைங்கிறவள் ஆகாசத்தில் எப்படி வந்தாள்? கீழே கிஞ்சு பார்க்கிறாள். ஏதோ ஒரு புது கட்டடம் ஒன்று உடச்ச ஒன்று தெரியறது, ஆசிரமம். கீழே இறங்கினாள். வாசல்ல பார்த்தா ராமன் மன்மதா கிருத்தியா உட்காண்டிருக்கார். கிட்டக்க சீதை லட்சுமணன் பரிச்சின வந்த புஷ்பத்தெல்லாம் தொடுத்துன்னு இருக்காள். சீதை புஷ்பம் தொடுக்கிறாள், ராமன் எய்தாப்புல உட்காண்டிருக்கார். மரமல்லிகைன்னு ஒன்று, அந்த மரத்து மேலே ஏறி நின்று லட்சுமணன் பூ பறிக்கிறான். இப்படி கீழே இறங்கி வந்த ராமனை பார்த்த உடனே, இவ்வளவு அழகா இருக்கானே இந்த ராமன், இவனை வேணா கல்யாணம் பண்ணிப்போம்னு நேர ராமன்ட்ட வந்து, ராமா என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னாள் சொன்னாள். வால்மீகி பொல்லாத மகரிஷி. அவர் ரொம்ப ரொம்ப பொல்லாதவர். என்னென்ன, இந்த உலகத்துல ஒரு கணவன் மனைவி 2 பேர்ல மனைவிக்கு லீவு கிடைக்கல, கணவனுக்கு லீவு கிடைச்சிருந்தோ கல்யாணத்துக்கு போயிட்டான். சாயங்காலம் ஆஃபீஸ்ல இருந்த உடனே கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தேல, பொண்ணு மாப்பிள்ளை எப்படி இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி. நீ தான் போகலையா, அதுவா எப்படி இருந்தா உனக்கு என்ன? பிள்ளையும் ஒன்றும் மேய்ச்சா இருக்காளா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறா இல்லையா? நீயோ போகல, பார்க்கவோ இல்லை, ஆனால் மனசு ஏன் அதை விரும்புறதுன்னா எல்லாருக்கும் சாதிருஷ்யமா இருக்கணும்னு நினைப்பா எல்லாரும். அப்படி இருக்கிறச்சே இவ ஆசைப்பட்டாலே இது நியாயமான சில ஸ்லோகங்கள் வர்ணிச்சார் வால்மீகி பகவான். இவளையும் வர்ணிச்சு ராமனையும் வர்ணிச்சு அப்படிலாம் வர்ணிக்கப்பட்டிருக்கு.
நேர ராமனை பார்த்து ராமான்ம கல்யாணம் பண்ணிக்கணும்னாள். சுவாமி சொன்னார், துவத்விதானாந்து நாரீணாம் சுதுக்கா சசபத்னதா அனுஜஸ்த்வேஷமே பிராதா சீலவான் பிரியதர்சனः ஸ்ரீமான் கிருததாரஸ்ச லக்ஷ்மணோ நாம வீரியவானி. சுவாமி சொன்னார், உன்னை பார்க்கறதே எனக்கே கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோன்றது. கல்யாணம் பண்ணிட்டா தேவையில்லை, இந்த க்ஷத்திரியனுக்கு ஒரு சௌகரியம், எவ்வளோ கல்யாணம் வேணாலும் பண்ணிக்கலாம். ஆத்து மணலை எண்ணிலாம் அர்ஜுன ஆம்டியால் எண்ண முடியாதுன்னு ஒரு வச்சனம். எந்த ஊருக்கு போனாலும் அர்ஜுனன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்து இறங்குவான், புது தம்பதிகளை. அது மாதிரி அவள் எவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கலாம். சுவாமி சொன்னார், எனக்கும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையாக தான் இருக்கு. என்னமோ இந்த ஜனக்கன் கல்யாணம் பண்ணி கொடுக்கறதே வேற பொண்ணை பண்ணிக்க வேண்டான்னு தோணிடுத்து. அதனால இனிமேல் நான் வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லைன்னு முடிவு எடுத்துட்டேன். எனக்காவது கலர் சித்த சுமாராக தான் இருக்க. அதோ நிற்கிறான் பாரு என் தம்பி, அவன் சீலவான். ஒரு ராட்சசிகிட்ட போய் சீலவானையா சேர்ப்பா? ஒரு சீலவானுக்கும் ஒரு ராட்சசிக்குமா கல்யாணம் பண்ணுவா? அவரை சொல்றார், ஆமா, அனுஜஸ்த்வேஷமே பிராதா சீலவான் பிரியதர்சனா. பார்க்க திகட்டாததான ஒரு தரிசனம். அவனை பார்க்கறதே அவ்வளோ அழகா இருக்கானவன். ஸ்ரீமானி அகிருததாரஸ்ச. அகிருததாரஹாங்கிற சமஸ்கிருத பதத்துக்கு 2-3 அர்த்தம் இருக்கு. என்ன அர்த்தம்னால், கல்யாணம் ஆகாதவன்னு ஒரு அர்த்தம் அகிருததாரஹ. இன்னொரு அர்த்தம் என்னென்னால், கல்யாணமாகி ஆண்டையாலை ஊருக்கு அழைத்து கொண்டு வராதவன் அப்படின்னு ஒரு அர்த்தம். ரெண்டாவும் எடுத்துக்கலாம். அப்படியா, சரி, இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிவிட்டோங்கிறதுக்காக பண்ணிக்க மாட்டேங்கிறாரா? வேணா இவர் தம்பி வேணா கல்யாணம் பண்ணி போகிறோம். அப்படி திரும்பி பார்த்தா மரத்தில் பார்த்தா லட்சுமண சுவாமி பளிச்சுன்னு நிற்கிறார். பழைய காலத்துலலாம் ராமர் கலர் புடவைன்னு சின்னானம்பட்டு புடவை வரும் மிஞ்சிலாம், அதுக்கு பேர் ராமர் கலர்னு பொம்மநாட்டிலாம் எடுத்துப்பா. எனக்கு ரொம்ப நாளைக்கு ஒரு சந்தேகம், ராமர் கலர்னு இவெல்லாம் புடவை எடுக்கிறாளே, இவெல்லாம் ராமர் கலராக பார்த்துருக்காளா? இப்படியே தான் சொல்லுவாள், ராமர் கலர்னு பேர் இந்த புடவைக்கு. ராமனாது செஞ்ச நிறம் மட்டான், லட்சுமணன் பளபளன்னு இருப்பான். ஞானவதிக்கு அதாவது தேவ நிர்மிதமான பாயசத்தினுடைய வீரியத்தில் பிறந்தவன், ஞானவதியான சுமித்திரையினுடைய கர்ப்பத்தில் இருந்தவன், ராமனுடைய கண் பார்வையில் இருக்கிறவன். அவன் எவ்வளோ அழகா இருப்பான். லட்சுமணனை பார்த்தாள், ரொம்ப நன்னா இருக்கு, ராமனை விட அழகா இருக்கான், வேணா லட்சுமணனையே கல்யாணம் பண்ணிவிடுவோம்னு நேர லட்சுமணா என்ன கல்யாணம் பண்ணிக்கொண்டாள். நவரச பரிதமான ராமாயணத்தில் ஹாஸ்ய ரசம் சூர்பனகா விஜயத்தில் தான் இருக்கு, இங்கே தான் இருக்கு. உடனே லட்சுமணன் சொன்னா, எனக்கு பார்க்க இப்போ எல்லா காரியமும் நானே செய்ய வேண்டியிருக்கு. ஒன்றை பார்த்தா எனக்கும் கல்யாணம், அவர் வேணா ஏகதாரா விரதமாக இருக்கலாம், எனக்கு அப்படி இல்லை, ஒரு விரதம் இல்லை எடுத்துக்கலாம். அவன் கல்யாண மண்டபத்திலேயே தான் கல்யாணம் பண்ணிக்காமல் அண்ணா கிட்டக்கு போய் நின்னவான். அதனால் எனக்கு விரதங்கிறதான கிடையாது, கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு தோன்றுது. ஆனால் ஒன்றை பார்த்தா வேலை செய்கிறவளா தெரியலேன்னாள். சில பொம்மநாட்டியை பார்த்தா அந்த பொம்மநாட்டி வேலை செய்வலா செய்ய மாட்டாளான்னு பார்த்தாலே தெரியும். செய்கிற காரியத்தை புடுங்கி செய்வா. கிராமங்களெல்லாம் ஊர்படி வந்தாலோ நாத்தனார் வந்தாலோ, நீ போய் பாரி மேலே காரியத்தை பாரு, நான் இந்த குழம்பு வைக்கிறேன், இந்த கறி நான் பண்ணுறேன்னு சொல்லுவாள் பழையகால. அப்படி இருந்த பாரத தேசம் இப்போ கல்யாணத்துக்கு 1/2 மணி முன்னாடி வந்து நிற்கிறான், மோளக்கார மாதிரி ஒரு ஓரமாக சகோதரெல்லாம் நிற்கிறான். நல்லவனுக்கு அழகு சொல்லிக்காமல் போகிறதுன்னு ஒரு கவரை கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு சொல்லிக்காமலே போயிடுறான். அப்படி இருக்கு பாந்தவியம் இப்போ பாரத தேசம். நீங்கள் வேணா பாருங்க, விடாமல் உபன்யாசம் கேளுங்கோ, பாந்தவியம் விட்டு போகாது. மனசு ஒன்றுக்கு ஒன்றும் இலகி போயிடும். அந்த சத்சங்கத்துக்கு வராத பாவம்தான் எல்லாம் தடுமாறுதுகள். அது எப்படி போகணும், எப்படி வாழ்க்கையை நடத்தணுன்னே தெரியாமல் தவிக்கிறது இல்லை. லட்சுமணன் சொன்னான், உன்னை பார்த்தா காரியம் செய்கிற பொம்நாட்டி மாதிரி தெரியல, உனக்கு ஒரு உபாயம் சொல்கிறேன்னாள். என்னென்னாள், எங்கள் அண்ணாவை போய் கல்யாணம் பண்ணிட்டேன்னா நாளையிலேருந்து நீ மன்னி நம்பர் 2 ஆயிடுவாய்.
இப்போ இந்த மண்ணிக்கு நான் எவ்வளோ சுஷ்ரூஷை பண்ணுறேனோ அத்தனை சுஷ்ரூஷை நாளைக்கு உனக்கு ஆரம்பிப்பேன். சுக்லாம்பரதரம் விஷ்ணுன்னு ஆரம்பிச்சிடுவேன். வேலை செய்யாத உனக்கு வேலை செய்ய நல்ல சிஷ்யனாக நான் இருக்கேன். அகம் சர்வம் கரிஷ்யாமி, எல்லாம் நான் செய்கிறேன், நீ கவலையப்படாத. அண்ணாவையே கல்யாணம் பண்ணிக்கொண்டு திருப்பி அனுப்பிச்சான். அவளுக்கும் பக்குவமாக பட்டது. வேலை செய்ய வேண்டான்னு சொல்கிறான். பேஷா இவனையும் கல்யாணம் பண்ணி போகணும். திரும்பி ராமர்கிட்ட வந்து ராமா என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னா இப்போ கதை கேட்குற நீங்கள்லாம் எப்படி சிரிக்கிறோளோ அது மாதிரி சீதை இங்கே பூ தொடுத்துட்டு இருக்கிற சீதை சிரிக்கிறான். அவளுக்கு என்ன கோபம் தெரியுமோ, சூர்பனகைக்கு ஒரு பொம்மநாட்டி சந்நிதியில் என்னை போட்டு அவமானப்படுத்துகிறாளேன்னு. இப்போவே இந்த பொம்மநாட்டியை என்ன பண்ணுறேன் பாருன்னு சீதையை நோக்கி ஓடினாள். சுவாமி சொன்னால் லட்சுமணை கூப்பிட்டு, லட்சுமணா விளையாடுற டைம் ஆடாது, அவளுக்கு ஏதாவது சிக்ஷை பண்ணிடான்னாள். பொம்மநாட்டி ஒளியோ வதம் பண்ண வேண்டான்னு மூக்கையும் காதையும் நறுக்கி ரத்தம் சொட்ட சொட்ட நேர போய் நிற்கிறாள். கரதூஷணாள்கிட்ட போய் நின்னாள்.